பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 30:30. சோத்திரம் ஆண்டவரே. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெரிதாய் இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். ஆமேன். அல்லேலூயா. சோத்திரம். இந்த நாள்ல கூட ஒரு இடத்துல கொஞ்சமா இருக்கும். தேவன் ஆசீர்வதிச்சுட்டா அது பெரிதாக ஆசீர்வாதம் பெருக செய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்ப லாபான்ங்கிற ஒரு மனிதனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அப்பனா யாக்கோபு அந்த இடத்துல போகும்போது அந்த ஆசீர்வாதம் கூடவே போயிருந்திருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவன் போய் அந்த ஆடுகள் மந்தைகளை மேய்க்க ஆரம்பிச்ச உடனே அவனோட லாபானோட ஆடுகள் பெருக செய்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல தேவன் பெரிதாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப லாபான் ஒவ்வொரு சூழ்நிலையும் யாக்கோப என்ன ஒரு தடவை 2 தடவை ஏமாத்தல, 10 தடவை ஏமாத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது தேவன் பார்த்து கொண்டே இருந்தது போல அவர் தொட்டதெல்லாம் பெருக செய்திருக்கிறார். யாக்கோபுக்கு எதை கொடுத்தாலும் லாபான் அநியாயம் செய்தா கூட ஆசீர்வாதமா ஆயிருக்கு. அது போல மாதிரிதான் நம்மளுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்யணும்னு நினைச்சா கூட தேவனோட ஆசீர்வாதம் நம்மளோட இருக்கும் போது எதை தொட்டாலும் பெருக செய்யும். ஆமென். அல்லேலூயா. அதனால ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் யாராவது கவலைப்பட்டிருந்தா இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது தேவன் நம்மகிட்ட இருந்தாருன்னா நம்ம அந்த ஆசீர்வாதம் எங்க போனாலும் நஷ்டத்துல போய் நமக்கு காரியத்தை தொட்டாலும் அது இந்த ஆசீர்வாதம் அங்க கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக இந்த நாள்ல தேவன் ஆசீர்வாதம் நம்மளோடு இருப்பதுக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. சோத்ராண்டவரே தகப்பனே, இந்த நாள்ல கூட தகப்பனே யாரெல்லாம் எந்த காரியத்தை தொட்டாலும் ஆண்டவரே நஷ்டமாக இருந்தால் கூட தகப்பனே நீங்க ஒவ்வொருவர் மேல் வைத்திருக்க ஆசீர்வாதம் கடந்து செல்லட்டும் சுவாமி. தகப்பனே தொட்டதெல்லாம் துளங்க ஆண்டவரே தகப்பனே அவர்கள் காரியத்தை பெருக செய்ய நீங்க ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் கடந்து செல்லும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. எங்களையும் தாழ்த்தி உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த கால வேளையில அனைவருக்கும் சோத்திரம்.